தென்னாட்டு சீமையிலே தாயே இந்த தெரியாத உலகத்திலே நீயே உன்னை தேடி அழைக்கின்றேன் பாடி மகிழ்கின்றேன் பண்போடு வரவழைப்பாயே நல்ல கனாட்சி அம்மனை பண்போடு வரவழைப்பாயே தென்னாட்டு சீமையிலே தாயே இந்த தெரியாத உலகத்திலே நீயே தென்னாட்டு சீமையிலே தாயே இந்த தெரியாத உலகத்திலே நீயே உன்னை தேடி அழைக்கின்றேன் பாடி அழைக்கின்றேன் தென்னாடு வர வேண்டும் நீயே இந்த மக்களையும் காத்தருள நீயே தென்னாட்டு சீமையிலே தாயே தென்னாட்டு சீமையிலே தாயே இந்த தெரியாத உலகத்திலே நீயே உன்னை தேடி அழைக்கின்றேன் பாடி மகிழ்கின்றேன் பண்போடு வரவழைப்பாயே நல்ல கனாட்சி அம்மனை பண்போடு வரவழைப்பாயே தென்னாட்டு சீமையிலே தாயே இந்த தெரியாத உலகத்திலே நீயே தென்னாட்டு சீமையிலே தாயே இந்த தெரியாத உலகத்திலே நீயே உன்னை தேடி அழைக்கின்றேன் பாடி அழைக்கின்றேன் தென்னாடு வர வேண்டும் நீயே இந்த மக்களையும் காத்தருள நீயே தென்னாட்டு சீமையிலே தாயே இந்த தெரியாத உலகத்திலே நீயே உலகமெங்கும் பரபோதமாய் உள்ளத்திலே நீ இருக்க உத்தமிய வாழ்வதற்கு உலகமெங்கும் பரபோதமாய் இன்ப உன்னை நானும் வணங்குகின்றேன் நாளும் தென்னாட்டு சீமையிலே தாயே இந்த தெரியாத உலகத்திலே நீயே உன்னை தேடி திரிகின்றேன் பாடி அழைக்கின்றேன் பண்போடு வரவழைப்பாயே அம்மா பணிவோடு வரவழைத்தானே தென்னாட்டு சீமையிலே தாயே உலகத்திலே நீயே நன்றி வணக்கம் வாங்கயா
வாங்க 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 உட்காருங்க வந்த காலில் கவி காதைய விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க 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 செதுவன உரிமாட்டி செந்தமல வயசு கூட்டி பலபல கதை சொல்லி பாட்டு பாடி ஆட்ட மாடு கோமடி வந்துட்டேன் மக்களான வந்துட்டேன் கூடி இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டேன் கொஞ்சடி போ நடிக்கட்டும் கூட்டுக்கவனி சேரட்டும் தண்ணியை போட்டு ஆடட்டும் கூண்டோட தொலையட்டும் நமக்கு இருக்குது அதனால நம்ம வாழ்க கலையாலே யாரை அடிக்க நம்மளுக்கு நாட்டுல ஒரு வேணுமுங்க கோமடி வந்துட்டேன் குத்தலான வந்துட்டேன் கூடி இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வந்துட்டேன் அப்படி அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் பூரிக்காலிகள் குற்றம் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகள் கொண்டு நாங்கள் 1000 5000 எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அவ்வளவு செய்வீங்களா? அவெல்லாம் செய்ய மாட்டோம். ஜெய்மரிக்கு வந்திருக்கோம் வாத்தியாரே. என்ன தப்பு நல்ல மனுஷனுக்கும் கெட்ட மனுஷனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? நல்லவன் கெட்டவன்றது ஈஸியா பிரிச்சுக்கலாம். எப்படி? செஞ்ச தப்பு தெரியாம இருக்க துட்டிக்கவே நல்லவன், தெரிஞ்சா அவன் கெட்டவன். ஆக தெரியாம வச்சுக்கிறணும், அதான் உலகம். ஆனா அது முடியாது. நம்ம தெரியாம வச்சுக்கிறது தான் நினைப்போம், ஆனா ஊருக்கே தெரியும். என்ன அவனுக்கு உனக்கு தெரியல இல்லையா? எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரியும், நமக்கு தான் தெரியாதுன்னு நினைச்சிட்டே தெரியுமா? இந்த வாழ்க்கையில எல்லா பேருக்குமே பல பல பிரச்சனை இருக்கு, ஆனா பிரச்சனை இருக்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனா பிரச்சனையை கிளப்பி விடுறவே அடுத்த வேண்டது வேற பேருக்கு தெரியாது. இப்ப சுருக்கமா சொல்ல போனா நம்மளாவது காசுக்கு நடிக்கிறோம், ஆனா இங்க உட்கார்ந்து இருக்க 50 பேருமே ஒரு விதத்துல நடிகன் தான் எல்லாருமே. என்ன ஆம்பளை பொண்டாட்டி கிட்ட நடிக்கணும், பொண்டாட்டி புருஷன் கிட்ட நடிக்கணும், நடிச்சாத்தே வாழ்க்கையில உருப்பட முடியும். உண்மையை மட்டும் சொன்ன சோறு கிடைக்க முடியுங்க தம்பி. என்னங்க ஐயா, உண்மையா இருக்கிறவனுக்கு மதிப்பு கிடையாது, மதிக்க மாட்டாங்க. நடிக்க தெரியாம பாருங்க, ஆமா அவங்களுக்கு தான் மதிப்பு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாத்தியாரு, மனுஷனுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எப்படி? செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் பாருங்க அவன் மனுஷன், செய்யாத தப்பையெல்லாம் நான் தான் மண்ணு ஒத்துக்கிறான் பாருங்க அவன் தான் புருஷன். கடைசி நாளா எல்லாத்தையுமே போட்டு பழகிட்டேன் தம்பி. ஆமா, என்னைக்கு தலையை ஆட்ட கத்துக்கிட்டனும் அதனாலதான் என் குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்குது. நான் இப்படி மட்டும் ஆட்டுறேன், நேரம் சோத்துக்கு நான் விரல சப்பிட்டு தெரிய வேண்டியதே. ஏப்பா நீ பொத்துக்கிட்டு வாசிங்கப்பா. இந்த நாடகம் ஒரு அருமையான நாடகம். இது என்ன நாடகம்னா, திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது என்ன லவ் ஸ்டோரி? இது காதல் கதை வாத்தியாரே. முருகனுக்கு உண்மைக்குமே ஒருத்தர் லவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிச்சு பாருல. ஏன் லவ்னு கேளுங்க. ஏலவ் கடைசியில ஏலவுலதான் முடியும், வேற வழி கிடையாது. இந்த லவ்னாலே பல. ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன், லவ் பத்தி பேசுறேன்னா இன்னும் 12 மணி ஆகல. இன்னைக்கு நாலு சிறப்பான ஒரு லவ்வர்ஸ் டே, காதலர் தினம். என்னங்க இன்னைக்கு காதலர் தினம் வாத்தியார. காதலர் தினமும் கூட ஒரு வகைக்கு கருப்பு தினமும் கூட. காதலர் தினம்னா காதலை ஒத்துக்கிறது, நிறைய பேருக்கு லவ்வர்ஸ் டே மட்டும்தான் தெரியும். இது ஒரு கருப்பு தினம்னா நமது இந்திய நாட்டுக்காண்டி 40 ராணுவ வீரர்கள் இறந்த தினம் இன்னைக்கு தான். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. இந்த நாடகம் அழகான ஒரு காதல் நாடகம். முருகனே வள்ளியை விரட்டி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா, வள்ளி வேணாம்னு நீ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாலும் விரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. என்ன காரணம் தெரியுங்களா? முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்றாருன்னா காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? சொல்ற கேளுங்க. முருகன் கடவுள் தானே. ஒரு கடவுள் நினைச்சிருந்தா வள்ளி முன்னாடி போய் நின்னு, வள்ளி நான் தான் முருகன் வந்திருக்கேன், என்ன கெட்டிக்கிறியா அப்படின்னா வள்ளி என்ன வேணாமுண்டா சொல்ல போறாங்க. அதை விட்டுப்புட்டு ஒரு கடவுள் வேலை மனக்கிட்டு காட்டுக்குள்ள போய் வேடனா உருமாறி, வேற அலுவல் இல்லையா, நான் மான தேடி வந்தேன் அதை தேடி வந்தேன் அப்படின்னு பொய்ய சொல்லி வள்ளி மனசை கெடுத்து வள்ளி மனசுக்குள்ள காதலை உண்டாக்கி கடைசியில கல்யாணம் பண்றாரு. ஏன் ஐயா, ஊரை காக்கிற கடவுளுக்கு தேவையா காடு மேடெல்லாம் போய் சுத்தணும் இருந்தாலும் சுத்தி இருக்கார். என்ன காரணம் என்றால் கடவுளாகவே இருந்தாலும்
காதலிக்கேன்னு ஆரம்பிச்சுட்டா பொம்பளை விண்ணாடி நாயாத்தான் தெரியணும். என்ன அவர் தெரிஞ்சது அவரு பொண்டாட்டிக்கு, நம்ம ஆளுங்க தெரிறதெல்லாம் ஊரு பையன் பொண்டாட்டிக்கு. என்ன ரொம்ப மிருதங்க பயப்படுறானே. ரொம்ப அழுத்த வேண்டாம். சரி விடுங்க, எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்குதாங்க செய்யுது. ஆனா ஒரு விஷயம் தர, பொண்டாட்டி எல்லாம் ரொம்ப பாவம். ஆமா, பொண்டாட்டிக்கு 500 ரூபாய்க்கு நூல் செல் எடுத்து கொடுப்பேன், ஆனா அப்பாட்டிக்கு 2000 ரூபாய்க்கு பட்டு செல் எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அது அப்படி? அது வந்து புலங்குறான், அதுக்கு அங்கதான் கொடுப்பாங்க காசு. ஆனா அப்படி இல்ல சொல்ற கேளுங்களேன். என்னங்க என்னப்பா அப்படி இல்ல, நீ என்ன எடுத்து கிழிச்ச? நல்லா அந்த கதையை கவனிக்கல. வாழ்க்கையில எல்லா பேருக்குமே ஒவ்வொரு விதத்துல பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு அழகான சாமியை கும்பிடுறாங்கன்னு என்ன காரணம்? வருஷத்துல இன்னைக்கு நமக்கு இது முதல் நாள் மாதிரி சிவராத்திரி, நல்ல மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி தினத்துல எல்லா பேருமே அவங்க குலசாமியை கும்பிடுவாங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியாத உண்மையை நான் ஒண்ணு சொல்ல போறேன். இந்த கோயில் இருக்கிற பூசாரிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. ஒத்துமை என்ன ஒத்துமை? இங்க இருக்கிற பூசாரி சாமிய அர்ச்சனை சொல்லி மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுவாரு. சரி, இங்க இருக்கிற மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுவாரு. என் வீட்டுல என் பொண்டாட்டி என்ன மானக்கடை கேட்டு பண்ணுவா. ஆமா, வெள்ளிக்கிழமான விளக்க மாத்த கொண்டாட்டி, செவ்வாய்க்கிழமான செருப்பு டாட்டி, அத்தனை ஆனா வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமான நக்க விட்டாட்டி. நக்க விட்டா நிக்க விட்டாட்டி வாத்தார சும்மா கிடையாது வாத்தார. யாரெல்லாம் கட்டுன பொண்டாடிட்டு அடி வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கன்ஃபார்ம். ஏன் கன்ஃபார்ம்ன்ற? அவன் ஆல்ரெடி இங்க இருக்கிறப்ப நரகத்தை போல அனுபவிச்சிருவான். பின்ன மேல போன சொர்க்கம். இதுல ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா நான் சொன்னேன், எப்பயும் போல சொல்ற மேடல சொல்ற போல சொன்னேன், எல்லா பேரும் வாய் விட்டு சிரிச்சிங்கன்னா நோய் விட்டு போயிருப்பா, நோய் விட்டு போயிருப்பான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போன்ற ஒரு பழமொழி தானே. இதை நான் ஒரு மேடையில சொல்றப்ப ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ஐயா போன் அடிச்சாரு. தம்பி வணக்கம் தம்பி, இந்த பப்புன்னு நீ தானே அன்னைக்கு மேடையில பேசுன? ஆமா சொல்லுங்க ஐயா. நீ தானே சொன்ன வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு? ஆமா சொன்னேன். நீ எங்க பார்க்க, உன் அட்ரஸ் சொல்லு, வீட்டுக்கு வர. எதுக்குங்க? நீ சொன்ன மாதிரியே நான் வாய் விட்டு சிரிச்சேன்பா, என் நோயெல்லாம் விட்டு போயிருச்சுட்டாரு. அது ஒரு டைலாக்யா. அதுக்காண்டி வாய் விரிச்சா சுகர் பிரஷர் எல்லாம் குறைய போகுதா? நீ ஆஸ்பத்திரியில் செக்க எல்லாம் தம்பி, உன் பேச்சை கேட்டு வாய் விட்டு சிரிச்சே, என் நோய் விட்டு என்னைய போயிருச்சுட்டாரு. எனக்கு புரியலையாண்டு நைட்டு 12 மணிக்கு தனியா உட்காந்து சிரிச்சிருந்திருக்கான். பொண்டாட்டி லூஸ் ஆக நினைச்சு பொட்டி படி கட்ட ஆத்தா வீட்டுக்கு போயிருச்சு. இவனுக்கு கடைசியில் தெரிஞ்சு இவனுக்கு பொண்டாட்டி தான் பெரிய நோயாவே இருந்திருக்கு. சில பேருக்கு சில பிரச்சனை, சில பேருக்கு சில பிரச்சனை. ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ். ஏன் பயப்படுறிய? நான் அதுக்கு பயப்பட போறேன். இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் நான் மேடையில ரோசத்துக்காண்டி முண்டமா கூட உருளுவேன். அதான் சரி. அப்ப எதுக்கு நெளிவு கொடுக்க வேணா? இது எப்படியோ நம்ம முதல்ல வந்திரங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். என்ன வந்தர? வரவேற்பு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அப்புறம் ஒன்னும் சரிப்படாது. ஆகையினால எப்பேற்பட்ட வரவேற்பு என்றால், வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. ஐயா பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகி நீங்க இப்ப பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? ஐயா இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு, நாடகம் பார்ப்பதற்கு நீங்க இப்ப ஓடோடி வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்துல தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு இங்க வந்து நாடகத்தை கெடுக்காதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, நம்ம ஊரு நல்ல ஊரு, நல்லா பேரெடுத்து தரணும். வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. அப்படி இப்ப நான் பாடின பாட்டுல வரிய கவனிச்சிங்களா? தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தகராறு பண்ணாதீங்க. ஒரு சில ஊர்ல அப்படி இருக்கும், இங்க எந்த கரைச்சலும் கிடையாது. ஃபுல்லா நல்லபடியா இன்னைக்கு சிவராத்திரி நல்ல முதல் நாள். வாங்கண்ணே, வாங்க வாங்க, உங்க கடமையை செய்யுங்க. பேசும் தெய்வம் அருள்மிகு நல்லகணச்சியம்மன் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அருள்மிகு
நல்லக்கண்ணாச்சியம்மன் சார்பாகவும் ஆரியமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்து பாதம் பணிந்து வரவேற்று இங்கு நமக்காக நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாடக நடிகர்கள் அனைவருக்கும் ஆரியமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் AS தங்கராஜ் அவர்களுக்கு ஆரியமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படுகிறது. ஹார்மோனியம் அண்ணன் G பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மகிழ்விக்கப்படுகிறது. மிருதங்கம் டோலக் NR ஜெயராஜ் அவர்களுக்கு ஆரியமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக பாராட்டி பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் K சக்திவேல் அவர்களுக்கு ஆரியமங்கலம் கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை போர்த்து மகிழ்விக்கப்படுகிறது. இங்கு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாடக நடிகர்கள் அனைவருக்கும் அருள்மிகு நல்லக்கண்ணாச்சியம்மன் அருளாசி கிடைக்கப்பெற்று வாழ்வில் பல வெற்றிவேல் எங்க இருக்கு இந்திய நாடகத்திற்கு தாளமிசை கொண்டிருக்கும் அன்பு மாமா நமது கமுதி அருகாமையில் இருக்கும் இடைச்சொன்னியமான கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு பப்புனா நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி தங்கராஜ் அவர்களுக்கு விழாக்கணம் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார்கள். எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி பெருமை சேர்த்த நல்லக்கண்ணாச்சியம்மன் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த விழாவினை சீரும் சிறப்போடு நடத்தி வரும் பெரியவர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலைக்கும் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாடக நடிகர்கள் அனைவருக்கும் அருள்மிகு நல்லக்கண்ணாச்சியம்மன் சார்பாகவும் ஆரியமங்கலம் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க அத்தனை பேருக்கும் பொன்னாடை அந்த கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. அதனால இபி இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பண்ணர் நமது கண்டிலான் மாநகரை கண்டெடுத்து அன்பு ஆருயிர் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு நமது கிராம சார்பாகவும் விழா பொறுப்பாளர் சார்பாகவும் இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். மற்றும் இந்த நாடத்திற்கு அருமையான முறையில் ஒளி அண்டு ஒளி அமைத்து சிறப்பாக நமது ஊரையே அலங்கரித்திருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது பெருநாளி மாநகரை கண்டெடுத்து முத்து ஆடியோஸ் அன்பு உரிமையாளர் வாங்கினேன் அன்பான அவருக்கு சிறப்பான முறையில் கிராம சார்பாகவும் மற்றும் விழா பொறுப்பாளர் சார்பாகவும் நன்றி தெரிவிப்படுகிறது. மற்றும் இந்த நாடத்திற்கு அருமையாக காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சேர்க்க அவரே தந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக அன்போடு அளிக்கப்படுகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. ஏன்னா அந்த நாடகம் ஒரு அருமையான சிறந்த ஒரு நாடகத்திற்கு அனைவருக்கும். ஏன்னா இது எல்லா பேருக்கும் அமையாது வாத்தியார சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அங்கே சிவராத்திரிக்கு எங்கெங்கே போவோம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம்னா என்ன காரணம்? சிறப்பான முறையில் நல்லக்கண்ணாச்சியம்மன் அன்பு ஆத்தா எல்லாத்தையும் வரவேற்றிருக்காங்கடா. நமக்கு இங்கே வந்திருக்குது புண்ணியம். அப்பேற்பட்ட சிறப்பான முறையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்ல வாத்தியார சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த கலியுக காலத்துல கவலை இல்லாம இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற இந்த இளவட்ட பிள்ளைங்க இந்த சின்னஞ்சிறு பிள்ளைங்க மட்டும்தான். இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கவலை தெரியாது. பிள்ளையா குட்டியா பொண்டாட்டியா பிள்ளையா அம்புட்டு மொட்டு தெரியாது. ஒரு பிரச்சனையும் இல்ல, கரைச்சலே இருக்காது. ஆனா நமக்கு அப்படியா? குடும்பம் குட்டி பிள்ளையா பார்க்கணும் பொண்டாட்டியா பார்க்கணும் எரிச்ச மயிராத்தான் இருக்கு. வெப்பாட்டியிலும் எங்க பிளச்ச மாத்தி விடுறான் பாரு. இதுல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா படுத்த ஒரு 10 வயசு இருக்கு வாத்தியார. அவனை போட்டு சப்பு சப்புன்னு வேப்ப குச்சி உரியா மட்டும் எடுத்து அடிச்சுக்கு இருந்துச்சு. ஆமா, நான் கேட்டேன், ஏக்கா உனக்கு அறிவு இருக்கா? சின்ன பையில போட்டு ஏக்கா முதுகுல தடுப்பு பதிகிற அளவுக்கு அடிச்சுக்கு இருக்கேன். சரி, அப்பத்தே அந்த நாசம் போத்து போறவே என்ன அவன் இருந்திருக்கா வீட்டுல 2 வாழை அவங்க அம்மாவுக்கு தெரியாம களவான் இருக்கான் போல. அதுக்கு அவன் ஆத்த அடிச்சிருந்துருக்குது. அடிச்சா ஒரு சின்ன பையன் என்ன சொல்லணும்? என்னை கோவத்துல நம்ம வை வாங்கல சின்ன பையலுங்க. அப்ப என்ன சொல்றீங்க? என்னை அடிச்சு போட்டல, நீ என்னை அடிச்சு போட்டல, ராத்திரிக்கு உன்கிட்ட படுக்க மாட்டேன், எழுத்த விட்டு சித்தி வீட்டுல படுப்பேன் இருக்கான். என்னடா இவங்க ஆத்தாளுக்கு இன்னும் கோவம் ஆயிருச்சு. ஏன்டா நான் உன்னை அடிச்சா எதுக்குடா எழுத்த விட்டு சித்தி வீட்டுல படுக்கிற? ஏன்னா இங்க படுக்க வேண்டியடா, என்னைய மட்டும் ஓயாம கேள்வி கேட்கிற. அன்னைக்கெல்லாம் அப்பாட்ட நீ சண்டை ஓட்டு விரட்டி விட்ட, அப்ப ராத்திரி நம்மளுக்கு அங்கதான் படுத்து கிடந்தேன், அவனை ஒண்ணு கேட்க மாட்டேன்னு இருக்கான்.
ஏய் சின்ன பையலுக்கு ஃபுல்லா கோளார பாத்துக்கிட்டே இருப்பாங்க அம்பிட்டு விஷமுடா. ஆனா என் மையெல்லாம் அப்படி கிடையாது. ஆத்தடி நடுங்கிறானே கண்டால கிடுகிடுண்டு. ஆனா எங்க வேற பிள்ளை குட்டி பார்த்தா ஒத்துக்கிறோமுங்க. கடவுள்கிட்ட யார்ட்டையும் ஊட்டு மட்டும் பொய் சொல்லக்கூடாது. உண்மைக்கு எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க இருக்கு. ஆனா கிரிமினல் ஆத்தடி. எனக்கு பையன் நல்ல பையன். அந்த கூட சேர்ற வயலுக்கு கெடுத்து வச்சிருக்காங்க. ஏ ஃபார்னா என்ன வரும்? ஏ ஃபார்னா என்ன தம்பி வரும்? ஏ ஃபார்னா ஆப்பிள் தானே. என் மையன்ட்ட எவன் என்ன சொல்லி கொடுத்தானோ தெரியல. நான் கேட்கிறேன் ஏ ஃபார்னா ஏ ஃபார்னா ஆண்டி, பி ஃபார்னா ஃபிகருங்கிறியா. இப்பயே கெடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா லவ்வர்ஸ் டேக்கு ஏய் முந்திலாம் லவ்வர்ஸ் டே மட்டும் தான் இருக்கு. நேத்து ஒரு டே மொத்தம் 3 டே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, நேத்து கிஸ் டே, அதுக்கு முன்னாடி ஹக் டே, என்ன டே, அப்புறம் நக்கு டே, எல்லாத்தையும் வச்சிருவாங்க. அது நாளைக்கு நக்குட இன்னைக்கே பண்ணிடுவாங்க. என்ன சொல்றதுக்கு? ஏன்னா காதல் எல்லாத்துக்கும் பொதுவானது வாத்தியார. எப்பேற்பட்ட வயசுலையும் வரக்கூடிய ஒரு நோய் அது காதல். ஆனா இந்த 2026ல நல்ல காதலை விட இப்ப கள்ள காதல் நிறைய வளர்ந்துகிட்டு போகுது. என்ன சொல்றீங்க? ரொம்ப உணர்வு பூர்வமா காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அப்போ. இப்பெல்லாம் டைம் பாஸ் லவ்வா ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமா டைம் பாஸுக்கு லவ். ஏன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்குது. சரி, உண்மையான லவ் இல்ல, டைம் பாஸ் லவ். கொஞ்சம் நல்லவனை வந்தா அவனை கூட்டிட்டு ஓடிடுவான். இப்போதைக்கு தீமட்டை வாங்குறது செலவுக்கு ஆயிக்கிறான். இவனை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் சந்துக்குள்ள போய் காசு வாங்குறப்ப ஊருக்காரன் பார்த்து பிடிச்சு விட்டாங்க. கட்டி வைடா, 2 பேர்த்து தாலியை கட்டி வச்சுட்டாங்க. இங்க இந்த பிள்ளைக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த பிள்ளை இவனை சும்மா தானே லவ் பண்ணுச்சு. நாசம்பத்து போற இவனை கழட்டி விழா நினைச்சா திருப்பி கட்டி வச்சு விட்டாங்கல. ஒப்பாம வாழ்ந்துக்கு இருக்குது. ஒரு 6 மாசம் நல்லா ஓடிச்சு வாத்தாரு. 6 மாசம் கழிச்சு இந்த மாப்பிளக்காரனுக்கு நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக்ல போட்டுன்னு போயிட்டான். ஐயோ செத்து போயிட்டான். சரின்னு ஊர்ல கூப்பிட்டு பெரியவங்களா பண்ணிட்டு 4 பேர் தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிட்டாங்க. இந்த புதைச்சவங்க வீட்டுக்கு வரவங்களையும் புதைச்ச இந்த முண்டை வீட்டுக்கு வந்துட்டான். என்ன ஹார்ட் அட்டாக்ல அரை உயிரும் குறை உயிருமா இழுத்துக்கு இருந்திருக்கான். இவன் உண்மைக்குமே செத்து போட்டு மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இவன் மூச்சை விட முடியாம மண்ணை கிளறி விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த பொண்டாட்டிக்குன்னா ஒரு பக்கம் நெஞ்சு அடைக்குது. ஐயோ செத்துட்டானே வந்துட்டானே திருப்பி. வேற ஊருக்காடி நடிக்கிறமே ஏன் ஜாமே வந்துட்டீங்களா ராஜா? நீங்க செத்துட்டீங்கன்னு நாளைக்கே நான் சாகலாம்னு இருக்கிறேன். நடிக்கிறா பசப்புறா. சரின்னு விட்டுட்டாங்க. குளிப்பாட்டி இழுப்பாட்டி ஓடிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் செத்து போயிட்டான். மறுபடியும் இவனை சுடுகாட்டு தூக்குறதுக்கு அந்த 4 பேரும் மறுபடியும் வர்றாங்க. ரொம்ப யோசனை பண்ணி வருவாங்க. இவன் அழுகுறா ஒப்பாரி வச்சு, அண்ணே வாங்கண்ணே, என்னம்மா தங்கச்சி, அண்ணே போன வட்டம் என் புருஷன் செத்தப்ப நீங்க தான் போய் புதைச்சிங்க. நாங்க தாமா புதைச்சோம், சொல்லுமா போன வட்டம் எப்படி புதைச்சிங்கன்னு தெரியலனே, வீட்டுக்கு வந்துட்டியா? சரிம்மா தங்கச்சி, இந்த வட்டமும் என் புருஷன் செத்து போயிட்டானே, சொல்லுமா. என் புருஷனை தூக்குறதுக்கு முன்னாடி 10 முடை சிமெண்ட் வாங்கி போட்டிருக்கேன், நல்லா இறுக்கி விட்டு வந்துருங்கன்னு இருக்கா. மறுபடியும் முண்டை வந்தாலும் வந்து ஐயோ எங்க அப்படி பொண்டாட்டி இருக்குப்பா. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. எல்லாமே இந்த காலத்துல அப்படித்தான் நடக்குது. ஏன்னா அது கலியுகம். அப்படித்தான் போய்க்கு இருக்கட்டும். நான் வாய்ப்பாட வாச்சு விட்டுறேன். சூப்பரா போட்டா சிறப்பான முறையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நமது குப்பைக்குளம் கிராமம் உடைமரத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நல்லக்க நாச்சியம்மன் திருக்கோவில் மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு நமது அரியமங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை முன்னிட்டு சிறப்பாக இவரது மேடையில் நமது கமுதி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் அன்பு சார்ந்த கிராம பெரியோர்கள் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள், நடிப்பிசை நாயகன், நடிப்பிசை தென்றல் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக திகழக்கூடிய மற்றும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தில் மதுரை மாவட்ட நிர்வாக செயலராக திகழக்கூடிய அன்பண்ணார் நமது ஆரைக்குடி மாநகர கண்டெடுத்த MK வல்லரசன் அவர்கள் உங்கள் முன்னால் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கொக்கில வாணி, கரூர் மாநகரம் கண்டெடுத்த கருங்குயில், காவிய கவிக்குயில் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவன் சபதமேற்று வருகிறது நாடக பேரரசு எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவி வகிக்கின்ற மதுரை ஊமச்சிக்குளம் மாநகரம் அருகாமலிருக்கும் கருவனூர் மாநகரம் கண்டெடுத்த SAP கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அந்த கலகப்புறனாக தோன்றுவார். மற்றும் எந்ததொரு பாடலாக முறையோடு பாட காத்துக் கொண்டிருக்கும் அன்பு வாத்தியார்
நமது சத்திரக்குடி மாநகரம் அருகாமல் இருக்கும் தெஞ்சியந்தல் மாநகர கண்டெடுத்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னாள் இவரகம்படியில் 6 மணி மண் பீன் பாட். பாசமுள்ள சாமி ஏந்தகப்ப சாமி நம்தகப்ப சாமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்ல, உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஏதும் இல்ல. அப்பாவ மனசுக்கு ஆகாச நிகரில்ல, ஆகாச நிகரில்ல. பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி, பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி, என் தகப்ப சாமி. உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்ல, உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஏதும் இல்ல. அப்பாவ மனசுக்கு ஆகாச நிகரில்ல, ஆகாச நிகரில்ல. பாசமுள்ள சாமி நம் தகப்ப சாமி. காடு கழனி இல்ல, கையளவு நிலமில்ல, மனசு உடஞ்சி நீ மருகி அழுததில்ல. கொந்தனை எதுமில்ல, கொடுமைக்கு பஞ்சமில்ல, பஞ்சத்தில் உன்னுடைய பவச குறையவில்லை. எழுத்தனை நான் படிக்க என் கலப்ப நீ சொந்த, என் தலைக்கு மகுடைய சாந்தி தட்டி நீ சொந்த. எழுத்தனை நான் படிக்க என் கலப்ப நீ சொந்த, என் தலைக்கு மகுடைய சாந்தி தட்டி நீ சுமந்த. நெற்றி வேர்வை நீ சிந்தி நெற்றி வேர்வை நீ சிந்தி நிலத்தில ரத்தம் சிந்தி, நெற்றி வேர்வை நீ சிந்தி நிலத்தில ரத்தம் சிந்தி. நீ பட்ட வலிய சொன்னா, நீ பட்ட வலிய சொன்னா நெஞ்சம் பதறுதையா, நெஞ்சு குழி வேகுதையா. பாசமுள்ள சாமி நம் தகப்ப சாமி, நம் தகப்ப சாமி. உலகத்தில் உன்னை விட தெய்வம் எங்கு யாரும் இல்ல, உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் எங்கு ஏதும் இல்ல. அப்பாவ மனசுக்கு ஆகாச நிகரில்ல, அப்பாவ மனசுக்கு ஆகாச நிகரில்ல. பாசமுள்ள சாமி நம் தகப்ப சாமி, நம் தகப்ப சாமி, நம் தகப்ப சாமி, நம் தகப்ப சாமி. முத்துமணி அன்பு உள்ள அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அம்மனம்படி சேர்ந்த கபில் என்ற மாரிமுத்து அன்பான் அவர்கள் அப்பாவின் பாசத்தை பாடலை பாராட்டி ரூபாய் 101 அன்பு பெருமித்த அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி வாத்தியாரே. பார்த்தீங்களா, நிறைய பேர் தாயை பத்தி பாடுவாங்க, சரி, தகப்பனை பத்தி பாடினதுக்கு நன்றி. ஏன்னா அப்பனோட கஷ்டம் யாருக்கு தெரியும்னா, அவன் ஒரு அப்பனை ஆகிறப்ப அந்த வலி வேதனையும் தெரியும். அண்ணன் தொட்டிக்கும் புரியவே புரியாது. ஏன்னா ஆம்பளை பையங்களை பொறுத்தளவு அப்பனை வந்து பிடிக்காது. ஏன் தெரியுங்களா, நல்லது சொன்னா மயங்காரனுக்கு பிடிக்காது, ஆனா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடிச்சுட்டா கூட 10-20 தெரியாதனமா எடுத்து கொடுப்பாங்க. ஆனா அப்பா அப்படி கிடையாது. அதனாலதான் நிறைய அப்ப வில்லனாவே தெரியுறான். சரிப்பே சரிப்பே ராசா அந்த 40 ரூபா சொல்லி இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் மிருதங்க மிஸ் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை நமது கள்ளக்காரை சேர்ந்த BS பாண்டியன் அவர்கள் அன்பு ஐயா, ஏற்கனவே 51 அன்பு சேர்ந்த அன்பு ஐயா அவர்கள் நன்றி, வணக்கம். வணக்கம் பாண்டியன்.
பம்மனேந்தல் கண்ணதாசன் அன்பு உள்ளம் சார்பாக அப்பா பாடலை பாராட்டி அன்பு வாதியார் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். அப்பாவின் பாடலை பாராட்டி என்ன ஊரு? பம்மனேந்தல் கண்ணதாசன். பம்மனேந்தல் சேர்ந்த கண்ணதாசன் அன்புவன் அவர்கள் ரூபாய் 501 அன்பு பெருமை சேர்த்த கண்ணதாசன் அன்புவன் அவர்கள் நன்றி வணக்கம். நன்றி நன்றி. இங்கு சிறப்பாக மிருதபுஷ்ப அன்மாப்பிள்ளை நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை என்னார் சின்ன ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் மிருதங்கம் துப்பினன் டோல்ல. சிறப்பான முறையில் மிருதங்க மிஸ்டர் அன்பு மைத்திரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் அவருக்கு உறுதுணையாக இங்கு ஆல்ரசு கொண்டிருக்கும் அன்பு தம்பி காதல் நாயகன் காதல் இளவரசன்
இந்த லவ்வர்ஸ் டே உனக்கு தான். எப்பதான் இந்த வருஷம் லவ்வர்ஸ் டேவா இருக்கிறது, அடுத்த வருஷம் உனக்கு கல்யாண நாளா இருக்கணும். வாழ்த்துக்கள். எப்பதான் கரை கொண்டு வருவேன்? என்னங்க வெறுங்க அவனும் பாவம் எச்சு போயிட்டான் பல வருஷமா. வயசு கோளாறு இதெல்லாம் தொங்கி அழுத்து போயிட்டேன். பாவம் அவன் சத்துக்கு இவ்வளவு விஷயம் பண்ணதே பெரிய விஷயம். நல்லா இருக்கணும் தம்பி. ஆத்தா உனக்கு கூடிய சீக்கிரம் கை கொடுப்பா இந்த நாடகத்திற்கு ஆல்ரவுண்ட்ஸ் கொண்டிருக்கும். ஆமா இன்னைக்கு நீ மணமகனா உட்காந்துருக்க, நீ அடுத்த வருஷம் பொண்டாட்டி பிள்ளையோட உட்காந்துருக்கணும். பார்த்துக்க பொண்டாட்டி பிள்ளையோட வந்து உட்காரணும்னா சொல்றேன். சிறப்பான ஒரு அன்பு தம்பி நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகாமல் இருக்கும் கல்வி மடைய கண்டெடுத்து அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். நன்றி. அவருக்கு உறுதுணையாக இங்கு தாளமசு கொண்டிருக்கும் அன்பு மாமா நமது கமுதி அருகாமல் இருக்கும் இடைச்சூர்ணி மாணவர் கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். நன்றி. சிறப்பான முறையில் அதற்கு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அளவு அன்று காலை 8 மணி அளவில் அரியமங்கலம் கிராம பொதுமக்கள் சார்பாக மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் ஏன்னா விடிய விடிய நல்லதொரு முறையில் தானத்தில் சிறந்தாலும் அன்னதானம் சிறப்பான முறையில் நல்லபடியாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக வந்தவங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த விழா பொறுப்பாளர்களுக்கும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் மற்றும் சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை நாங்கள் உள்ளங்கணிந்து தெரியப்படுத்துகிறோம். நன்றி. ஏன்னா எல்லாரும் வாழ்றதே இந்த ஒரு வயிற்றுக்கு. ஏ முருகன் அவர்கள் கறிக்கடை ஏ முருகன் இங்கு ஹார்மோனிய வாசிக்கும் பாலச்சந்திர அவர்களுக்கு ரூபாய் 100, மிருதங்க வாசிக்கும் ஜெயராஜ் அவர்களுக்கு 100, பஃபுனாடிக்கும் தம்பி தங்கராஜ் அவர்களுக்கு 100 அன்பளிப்பை பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்கிழமை சிறப்பும் எங்களது சிறப்பும் நன்றி 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 நன்றி. அன்பளிப்பை வாரி வழங்கி அன்பு சொந்தத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி. பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நமது குப்பைக்குளம் பூர்வ குடிகளான அரியமங்கலம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என்பதை பெருமையுடன் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் மதிப்பினை பெற்றக்கூடிய அன்பண்ணார் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக திகழக்கூடிய மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாக மதுரை மாவட்ட செயலாளருமாகிய மற்றும் ஆரைக்குடி மாவட்ட கண்டெடுத்த அன்பண்ணார் MK வல்லரசன் ராஜ நடிகர் அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமையுடன் தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய அன்பு அண்ணன். ஆமா லவ்வர்ஸ் டேக்கு லவ்வரோட போட்டாவைன்னா ஏன் போட்டா பொம்பளோசம் போட்டா ஆமா தம்பி சும்மா இருக்கு தம்பி அப்படி சொல்லக்கூடாது. அன்பு அண்ணே அது அண்ணே பச்சை பாசம் சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு நமது ஊரையே தெல்ல தெளிவான முறையில் அழகாக அலங்கரித்து நாடக நடிகர்களுக்கு இப்படித்தான் ஒளிபரப்பு இருக்க வேண்டும் என்ற முறையில் தகுந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய சிறந்த ஒளிபரப்பு ஸ்தாபனம் நமது பெருநாளி மாநகரம் கண்டெடுத்த முத்து ஆடியோஸ். முத்து 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 கண்டெடுத்த முத்து ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றுகின்ற அத்தனை அன்பு நல் உள்ளங்களுக்கும் எங்கள் கலை குடும்ப சார்பாக நன்றிகளை நாங்கள் உள்ளங்களை தெரியப்படுத்துவோம். நன்றி நன்றி. மற்றொரு நாடகத்திற்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை நாட்டிய தாரகை
புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி RS ஓதா செல்வி சாரி ராதா செல்வி டான்ஸ் அண்ட் காமி. ஊரடங்கு நேரம் ஒத்த பணவோரா உறவாட நீ வர வேணும் அடிமானே என் உயிராக நீ வர வேணும். ஊரடங்கு நேரம் ஒத்த பணவோரா ஊரடங்கு நேரம் ஒத்த பணவோரா உறவாட நீ வர வேணும் அடிமானே என் உனக்காக நான் வர வேணும். காதல் மொழி பேச காத்திருக்கேன் நானும் காதல் மொழி பேச காத்திருக்கேன் நானும் என் உயிராக நீ வர வேணும் அடிமானே என் உறவாக நீ வர வேணும். ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஓன நப்பு போத்தி படுத்தாடு போகவில்ல ஓந்திருப்பு. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஓன நப்பு போத்தி படுத்தாடு போகவில்ல ஓந்திருப்பு. நீ இருந்தா போதும் அடி நித்த ஒரு பாட்டழுத கண்ணா கண்டு பின்னால் மறையிற பக்க வந்தாக்கா அனல் பார ஏனோ பாக்குற உனக்கர உறவில்ல உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் உன்னா பேசணும் அடே நான் உன்னோடு நான் உன்னோட வேணும். அப்புறம் என்ன பொம்பளை பிரச்சனை ஒரு சைஸா பாடுறீங்களே. கும்பல்லாம் அப்படித்தான். ஊரடங்கு நேரம் ஒத்த பனை ஓரண்டுகிட்டு இருக்கட்டும். ஒத்த பனையை பக்கிட்டு போகாதீங்க, மினி அடிச்சிடும். ஆமா, நிறைய பேருக்கு இது வாத்தியம் புரிய மாட்டேது. வாத்தியார எப்படி பனை மரத்தை பக்கிட்டு போகாதப்பா முனி அடிக்கும், தென்னை மரத்துல போகாத முனி அடிக்கும், வேப்ப மரத்துக்கு போனா முனி அடிக்குவாங்க. நிறைய பேர் இதை சொல்ல கேட்டிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். எந்த மரத்துல வேணாலும் முனி ஆடத்தான் செய்யும். ஏன் வேப்ப மரமா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், பனை மரமா இருக்கட்டும், காத்தடிச்சா முனி மட்டும்தான் ஆடும். ஆடி அமைக்கிட்டு தான் இருக்கும். அந்த முனியை விட்டு மொத்தத்துக்கு முனி ஆடுறா எங்கிட்டு போய் சொல்றது? வாத்தியார உங்களுக்கும் இந்த காதல் என்ற நோய் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி? ஆமா தங்கப்பாண்டி அண்ணே நல்லா கேட்டுக்கங்க. ஆமா காதல் யாருங்க, காதல் என்பது ஒரு புனிதமானது. அது யாருக்கு எப்ப வரும்னு தெரியாது. உங்களுக்காண்டி அந்த பிள்ளை டான்ஸ் காரப்பிள்ள பார்த்தா பாவாடை ரெடி பண்ணிருக்கு. அதுக்குள்ள ஒரு கதை சொல்லி முடிச்சிருங்க. சொல்லுங்க. என்ன கதை கேட்டீங்கன்னா, ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. இன்னுமா நல்லா கதையை கவனிங்க. உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. இவன் லவ்வர்ஸ் டேக்கு என்ன பண்ணிருக்கான்? லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நடந்தது. லவ்வர்ஸ் டேக்கு என்ன பண்ணிருக்கான்? அந்த பிள்ளைக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு கன்னத்துல போய் முத்தம் கொடுத்திருக்கான். லவ் பண்ண பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தா அந்த பிள்ளை என்ன பண்ணிருச்சு? செருப்பை கழட்டி சப்பு சப்புன்னு அடிச்சிருக்குது. லவ் பண்ற பையன் தானே, முத்தம் கொடுத்தல என்ன தப்பு இருக்கு? அடிச்சு பிடிச்சு இவனுக்கு கோபம். ஏண்டி 3 வருஷமா லவ் பண்றோம், எத்தனையோ முத்தம் கொடுத்திருக்கேன், இன்னைக்கு முத்தம் கொடுத்ததுக்கு மட்டும் ஏண்டி செருப்பிட்டு அடிச்ச அப்படின்னு கோவப்பட்டு கேட்கிறியா? அப்பத்தான் அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கு காரணத்தை பாருங்களேன். நான் முத்தம் கொடுத்தக்காண்டி அடிக்கல, நீ முத்தம் கொடுக்கறப்ப உன் தாடி மாரி என்னை குத்துதுன்னு இருக்கா. அப்ப இவனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப இந்த தாடி மயிறு உன்னை குத்துன்னு தானே கோபம். இந்த பிள்ளைகிட்ட சொல்லாம கொல்லாம இவன் என்ன பண்ணிருக்கா? நம்ம லவ்வருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நேர சலூன் கடைக்கு போய் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு, அந்த பிள்ளை அவனுக்கு தான் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு, இந்த பிள்ளைக்கு தெரியாம பின்னாடி பக்கம் போய் இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு உச்சு 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 உச்சுன்னு முத்தம் கொடுத்திருக்கான். பின்னாடி திரும்பி கன்னத்துல முத்தம் கொடுத்திருக்கான். அப்பதான் இந்த பிள்ளை கன்னத்தை தடைய பார்த்துட்டு சொல்லுச்சான், முத்தம் கொடுத்துட்டா வேமா போயிரு, தாடிக்காரன் வந்துட போறான்னு இருக்கு. எத்தனை பேர் கொடுத்தானோ தூய்மையை குடிக்க வலுவா இருந்திருக்குது. எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்குப்பா. அதனால நம்ம கோளாரா இருக்கணும். பாப்பா பேரை சொல்லியாச்சு. நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேமா வெளியே விடுறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புடுக்காரன் முகரைய பார்க்க எரிச்சலாவே இருக்கும்.
ஆகையால் உங்கள் முன்னால் பபுனாக நடித்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிஷிய புள்ளியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன் குர்னி என்ற குட்டி கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை திரைப்படத்தை கொண்டு நான் போய் அந்த ராசாத்தி அனுப்பிவிடுவா போங்க. இதோ கண்டிப்பாக நீங்க சொல்லி நான் போகாம இருப்பேனா? ஆகையினால நான் எப்படி சொல்றேன்னா, கருணை உள்ள தோடு அம்மா அருளை மாறி தருகிறாள். கருணாக வடிவெடுத்து நல்ல மக்கள் நாச்சியம்மன் அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக வடிவெடுத்து காளியம்மன் அருள்கிறார். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி நல்ல மக்கள் நாச்சியம்மன் கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி நாச்சியம்மன் தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக வடிவெடுத்து கருமாரி அருள்கிறார். புன்னிநல்லூர் மாரியம்மா பூவிலங்கும் தேவி அம்மா புன்னிநல்லூர் மாரியம்மா பூவிலங்கும் தேவி அம்மா என்னமெல்லாம் நிறைந்தவளே எந்த ஊரு நாச்சி அம்மா என்னமெல்லாம் நிறைந்தவளே எந்த ஊரு நாச்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக வடிவெடுத்து கருமாரி அருள்கிறார். தீச்சட்டி ஏந்தி உங்கள் திருமுகத்தை காணுகிறார். நிச்சயத்தை ஏந்தி வந்த திருமுகத்தை காண வந்தோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனம் குளிரே வேண்டி வந்தோம். மாவிளக்கு போட்டு உன்னை மனம் குளிரே வேண்டி வந்தோம். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாய். தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள். தொட்டிலே நல்ல மக்கள் நாச்சியம்மன் பிறந்திடுவார். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக வடிவெடுத்து கருமாரி அருள்கிறார். மயிலையிலே முண்டக கன்னியம்மா குப்பைக்குள்ளம் கிராமத்திலே நல்ல மகனாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கேளுங்கண்ணே கேளுங்கண்ணே கதைய கொஞ்சம் கேளுங்கண்ணே 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 பாட்டை கொஞ்சம் கேளுங்கண்ணே பசும் பொன்னிலே பிறந்த மகம தேவர் புகழை பெறுங்கண்ணே கேளுங்கண்ணே 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 பாட்டை கொஞ்சம் கேளுங்கண்ணே பசு பொன்னிலே பிறந்த மகம தேவர் புகழை கேளுங்கண்ணே பசு பொன்னிலே பிறந்து வளர்ந்த தேவர் புகழை கேளுங்கண்ணே சேது நாடு கண்டெடுத்த சித்திரமே அம்மா திருவயது கண்டெடுத்த முத்திரமே அழகு சேது
முதுகலூத்தூர் மாநகரா முன்றிருக்கும் தேவர் புகழ் முதுகலூத்தூர் மாநகரா முன்றிருக்கும் தேவர் புகழ் தேசியத்தின் தலைமகன் இங்கே தேசம் ஒன்று வாழ்ந்த மகள் தேசியத்தின் தலைவர் என்று இங்கே தேசம் ஒன்று வாழ்ந்த மகள் ஐயா இந்திரனே கண்டெடுத்த பொக்கிஷமே எங்க இதய தெய்வம் தேவர் என்ற பத்திரமே ஐயா இந்திரனே எங்க இந்திரனே கண்டெடுத்த பொக்கிஷமே எங்க இதயமெல்லாம் தேவர் புகழ் பத்திரமே பசுமுனிலே பிறந்து வந்த பக்தி மகன் தேவரையா பசுமுனிலே பிறந்து வந்த பக்தி மகன் தேவரையா பாராளும் பூமியிலைங்க ஒளிபிறக்கும் தேவ மகான் பாராளும் பூமியிலைங்க ஒளிபிறக்கும் தேவ மகான் தென்னாடு போற்றுகின்ற தெய்வமையா ஐயா தென்னாடு போற்றுகின்ற தெய்வமையா எங்கள் தேவர் முத்து ராமலிங்கம் தேவரையா ஐயா தென்னாடு போற்றுகின்ற தெய்வமையா எங்கள் தேவர் முத்து ராமலிங்கம் ஒருவரையா கமிதல்ல அபிராமோ கனத்ததொரு முக்குளமா கமிதல்ல அபிராமோ கனத்ததொரு முக்குளமா காணல்ல கிடைக்காத எங்கள் தேவர் மகன் சித்திரமா காணல்ல கிடைக்காத எங்கள் தேவர் மகன் சித்திரமா எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சித்திரமே எங்கள் தெய்வம் தானே முத்து ராம பத்திரமே ஐயா சேது நாடு கண்டெடுத்த சித்திரமே எங்கள் தெய்வம் தானே பதுமம் கண்ட பத்திரமே உக்குரவாணியர் கண்டெடுத்த உலகம் ஓட்டும் தேவர் மகாள் உக்குரவாணியர் கண்டெடுத்த உலகம் ஓட்டும் தேவர் மகாள் உள்ளத்திலே வணங்குகின்ற எங்கள் தெய்வம் தானே தெய்வ மகாள் உள்ளத்திலே வணங்குகின்ற எங்கள் தெய்வம் தானே தேவர் மகாள் நாடால பிறந்த மகன் யாரம்மா இந்த நாடு ஓட்டும் தேவர் மகன் பாரம்மா ஐயா நாடால பிறந்த மகன் யாரம்மா இந்த நாடு ஓட்டும் தேவர் மகன் பாரம்மா கேளுங்கண்ணே கேளுங்கண்ணே பாட்டு கொஞ்சம் கேளுங்கண்ணே 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 பாட்டு கொஞ்சம் கேளுங்கண்ணே பதுமுனையிலே பிறந்து வந்தேங்க தேவர் புகழ் பாடுங்கண்ணே பதுமுனையிலே பிறந்து வளர்ந்த தேவர் புகழை கேளுங்கண்ணே தேவர் புகழை கேளுங்கண்ணே தேவர் புகழை கேளுங்கண்ணே தேவர் புகழை கேளுங்கண்ணே